சார் உங்க பேருங்க சார்? என் பேர் சிவா. சிவா சார், எந்த ஊர் சார்? சங்கரன்கோயில். என்ன சார்? சங்கரன் கோவில். சங்கரன்கோவில், திருநெல்வேலில இருந்து கால் பண்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. சில்டன் ஆப்பிள் டேப்லெட் இருக்குல்ல, சார். அந்த மாதிரி டேப்லெட், வயகரா டேப்லெட் மாதிரி. ஓகே. அது ஒரு 10 எண்ணம் எடுத்துட்டேன் மெடிக்கல்ல வாங்கி. ஐயோ, எதுக்கு சார் தேவையில்லாத மெடிக்கல்லாம் வாங்கி? ஆமாங்க. இப்போ மறுபடியும் என்ன ஆயிப்போச்சுன்னா, டோட்டலாவே எரெக்ஸ் தான், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாவே கம்மியாயிடுச்சு. நார்மல் முதல்ல நல்லா தான் இருந்துச்சு, தேவையில்லாம இதை போட்டு இப்போ கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு சார் நீங்க கண்ட இடத்துல வாங்கி போட்டா இப்படிதான் சார். இதுக்கு தானே சார் நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். நீங்க எங்களை பாத்துக்கிட்டு நீங்க அடைச்ச இடத்துல எதுக்கு சார் வாங்கி போட்டீங்க? சரிங்க சார். எதுக்கு சார் இந்த ரிஸ்க்? வெளியில மெடிக்கல்ல வாங்கி போடலாமா? ஆமா, அது தேவையில்லாம பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன டோட்டலா எரெக்ஷன் இல்லாம ஒன்றும் இல்லாம அந்த மாதிரி. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த ப்ராப்ளம் ஆகி? ஒரு 2 மாசம் இருக்கும். 2 மாசம்? ஆமா. அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆயுர்வேத இது எடுத்தேன். மறுபடியும் பார்த்தா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் நீங்க வேணா வீக்லி ஒன்ஸ் விடாம அந்த மாத்திரை கொடுத்தாங்க. அப்புறம் அது எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேன் நானு. சரி சார். உங்க வயசு என்ன சார்? எனக்கு 45. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தைங்க? இருக்காங்க. சரி சார். ஒய்ஃப் கூட என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியில போய் டேப்லெட் வாங்கி போட்டு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாமா சார்? அப்படிதான் பண்ணியாச்சு. சரி சார். இப்போ டீடைல்ஸ் எல்லாம் சார் கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு. நீங்க உங்களுக்கு என்ன இது சொல்யூஷன் அப்படிங்கறது சார் இப்ப சொல்லுவார் சார். சரி சரி சரி. ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம் சார். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கடைகள்லாம் வாங்கி போடாதீங்க. சரிங்க சார். டாக்டர் ஆலோசனை இல்லாம சிகிச்சை எடுக்காதீங்க. எடுக்கக்கூடாது. சரிங்க சார். நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த வயாகரா, இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இங்கிலீஷ் மாத்திரைகள்லாம் இந்த மாதிரி போட்டு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் ஆயிருக்கு. சரி சரிங்க சார். இப்ப ஒரு உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சுகமா இருக்கிறதுக்காக கண்ட மாத்திரை வாங்கி போட்டு உடம்பு கெட்டு போனா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப உங்க வயசு 45. ஆமா. இயற்கையாவே ஒரு ஆண்களுக்கு 60லும் ஆண்மை உண்டு. கண்டிப்பா. ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சாலோ, ஒரு பெண்ணை முத்தம் கொடுத்தாலோ உணர்ச்சி என்பது இயற்கையா வரும். அது எதனால உங்களுக்கு பாதிச்சது என்பதை நம்ம கண்டறியணும். கண்டிப்பா கண்டிப்பா. நாடி பார்த்து உங்க பழக்க வழக்கங்களை கேட்டு, சுகர் இருக்கா, பிபி இருக்கான்னு எல்லாம் கேட்டு, அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். சொல்றேன், எல்லாம் கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ ஆலோசனை பெற்று மாத்திரை மருந்து எடுத்தீங்கன்னா சரிங்க சார், நம்ம நேரம் பண்ணலாம். சரிங்க சார். சரிங்க சார். அந்த மருந்தை வாங்கினீங்கன்னா ஏஞ்ச தம்பி மறுபடியும் சுருங்கிடுவான். கண்டிப்பா சார். அப்ப அப்படித்தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சுருங்கி போயிட்டானா? ஆமா. ரொம்ப சின்னதாயிட்டான். இப்ப அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆமா. அதால இனிமேல் கண்ட மருந்தை வாங்காதீங்க. சரிங்க சார். சரிங்க சார். திருநெல்வேலிக்கு நான் கேம்ப் வரேன். சரிங்க சார். நேரா வாங்க. சரிங்க சார். கை நாடி பார்த்து உங்க உடம்புல இருக்கிற அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த கேப்சூல்லாம் வச்சிருக்கேன். சரிங்க சார். சரிங்க சார். ஒரு கேப்சூல் போட்டா நீ ஃபுல்லா உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். சரிங்க சார். அது அப்படியே பர்மனண்டா உங்க உடம்புல அந்த இம்யூனிட்டி அதிகமாயிடும். சரிங்க சார். சரிங்க. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலே போதும் கிளம்பிடும். அது மாதிரிலாம் வச்சிருக்கேன். சரிங்க சார். அதனால நீங்க நேரா வாங்க. சரிங்க சார். உங்களே சரி பண்ணிடுறேன். ஓகே. இப்போ வேற எங்க சார் கேம்ப் வருவீங்க? வேற எங்க சார் பக்கத்துல? இப்போ உங்களுக்கு இமிடியட்லி வேணும்னா இன்னும் ஒரு 1 hours எனக்கு முன்னாடி கால் பண்ணுங்க. சரிங்க சார். ப்ரோக்ராம் போய் நிக்குது. சரிங்க சார். 1 hours நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புங்க. சரிங்க சார். நான் மருந்து கொரியர் போட்டு விட்டுறேன். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே. சரிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. கண்டிப்பா சார். நிறைய பேர் இந்த மாதிரி தான் பாத்தீங்க. அதாவது நிறைய ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன், கடைகளில் மெடிக்கல்ல வாங்கி போடக்கூடாது. ஏதோ பொண்டாடிக்கிட்ட திருப்திப்படுத்த முடியலன்னு அவசரத்துக்கு வாங்கி போட்டுட்டு பக்க விளைவுகள் போச்சுன்னா நிரந்தரமா பொண்டாட்டிட்டு படுக்க முடியாது. பாத்தீங்களா? ஏதோ வாங்கி போட்டாராம், நல்லா இருந்தவன் கீழே போயிட்டான். இப்போ ஏஜிக்கவே மாட்டேன்றான், ஏஜிக்கவே மாட்டேன்றான், என்னால் முடியலன்றாரு. அந்த ஃபீலிங்கே வரக்கூடாது. நம்மகிட்டலாம் கேரண்டி உண்டு. நல்ல மருந்து மாத்திரைகள் இயற்கையான முறையில் தயார் பண்ணுறோம். பக்க விளைவு கிடையாது. போட்டால் தொடர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம் தவிர சந்தோஷத்தில் குறை இருக்காது. அது மாதிரி கேப்சூல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் தைரியமாக நம்பிக்கையோடு வாங்க. பாருங்க, ஆடியன்ஸ் சொன்னார் பாருங்க, நான் மெடிக்கலில் வயாகரா மாதிரி மாத்திரைகளை வாங்கி போட்டேன், நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட்டுலாம், இந்த மாத்திரை போட்டோன்னா போயிடுச்சு அப்படின்னாரு பாருங்க. அது மாதிரிலாம் மாத்திரை கடையில் வாங்காதீங்க.
என்கிட்ட வாங்க, நாடி பிடிச்சி பார்த்து மருந்து தருவேன், கை நாடி பார்த்து தான் மருந்து கொடுப்பேன். சப்போஸ் அப்படி இல்லை, வெளியூர் இருக்கிறோம், வெளிமாநிலத்தில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா வீடியோ கால் இல்லை இது மாதிரி ஃபோனில் பேசி அவங்க டீட்டெயில் கேட்டு நாங்கள் மருந்து கொரியர் அனுப்புகிறோம். அது வந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். கண்டிப்பா சார். அன்னசரேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவே பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி கால் பண்ணீங்கன்னா போதும். டாக்டர் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கேம்ப் வந்துட்டு இருக்காரு. ஸோ கேம்ப் வரப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து எனக்கு வந்து நேர்ல டாக்டரை பார்க்கணும், சொல்யூஷன் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் கை நாடி பார்த்து உங்களுக்கான மருந்துகள் கொடுப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வெளிநாட்டிலேயே இருக்கீங்க, உங்களுக்கு அர்ஜென்ட்டா எமர்ஜென்சியா மருந்து வேணும் அப்படின்னா ஒரு வீடியோ கால்ல மீட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன், எதனால இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, எல்லா டீடைல்ஸும் ஃபர்தரா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இயற்கை முறையில் தயாரித்த மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மருந்து மட்டும்தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ சைட் எஃபெக்ட் 100% எதுவுமே கிடையாது. ஸோ நாங்க இது விளம்பரத்துக்காகலாம் எதுவுமே சொல்லல. கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆங்கில மருந்துகளை சாப்பிட்டு தேவையில்லாம நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய நைட்டு 10 மணிக்கு ஆட் வருதா, எல்லாரும் பாக்குறாங்களா, ஸோ இந்த மாத்திரை வாங்கி போட்டா இவ்வளவு செக்ஸ்ல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரைகளை வாங்கி போட்டு தேவையில்லாம உங்க உடல் நலத்தை கெடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். உங்களுக்கான சொல்யூஷன் ஒரே சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹெர்பல் முறையில தயாரிக்கப்பட்ட மருந்துகளையும் மாத்திரைகளையும் அப்படி இல்லைன்னா மூலிகைகளா தயாரிக்கப்பட்ட உணவு முறைகளை பயன்படுத்தி கூட உங்களுக்கான சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அன்னசரேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு முழுக்க ஃபுல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் பிரான்ச்சஸ் இருக்கு. கேம்பும் போட்டுட்டு இருக்காங்க. கேம்பெயின் எப்பன்னு கேட்டு கண்டிப்பா டாக்டர் ஒரு வாட்டி மீட் பண்ணுங்க. சரி சார், நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாமா? நம்ம வந்து இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின். நாங்க 2 பேரும் கேர்ள்ஸ் இருக்கோம். அக்காவுக்கு கேர்ள்ஸ் இருக்கீங்களா? ஒத்துக்குங்க சார். சரிம்மா, கேர்ள்ஸ் பொண்ணுங்க இருக்கோம், அழகான பொண்ணுங்க இருக்கோம் கூட. சோ என்ன கேள்வி அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றாங்க. சோ இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க வந்து தனியா தான் இருக்கிறோம், கல்யாணம் வேண்டாம், வயசாயிடு 28, 29, 30 வயசு ஆனா கூட இப்போ பொண்ணுங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்போம். நாங்க வீடு கட்டணும், கார் வாங்கணும், செட்டில் ஆகணும், நாங்க 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு ஈக்குவலா சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க நிறைய பேர் நிறைய ட்ரீம்ஸோட என்ன பண்றாங்க, இப்போ இண்டிபெண்டா இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் பட் ஃபீலிங்ஸ்னு இருக்கு இல்லையா, ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால செக்ஷன் சார் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும் சார். பொண்ணுங்களுக்கு சாப்பிடுறது ஒரு ஃபீலிங்ல அதுதான் சொல்ல வரேன். நான் கேக்குறது வந்து நான் டாக்டர் செக்ஸ் ஃபீலிங்கா, ஃபீலிங்னா நிறைய பேருக்கு வந்து பணம், புகழ், பேர் அந்த ஃபீலிங் இருக்கு. செக்ஸ் ஃபீலிங் சார். நீங்க என்னதான் இருந்தாலும் சரி சார், இதுவும் ஒரு வகையான ஃபீல் தானே சார். ஸோ செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, நிறைய பேர் செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்றாங்க. செக்ஸ் டாய்ஸ் இப்போ நிறைய வந்து ரேண்டம்லி பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்லயே ஃப்ரீயா சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கம்மியான காஸ்ட்ல கூட செக்ஸ் டாய்ஸ் கிடைக்குது. ஸோ வந்து பட்ஜெட் மிடில் கிளாஸ்ல இருந்து லோ கிளாஸ்ல இருந்து எல்லா பொண்ணுங்களுமே இப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கை பெருசா, செயற்கை பெருசா? அதான் சார் கேக்குறோம், நாங்க கேக்குறோம் அந்த மாதிரி யூஸ் பண்றதுனால. அதான் ஒண்ணு கேக்குறோமா? இயற்கை தான் சார், இயற்கை தான் பெஸ்ட். இயற்கை தான் பெருசு. இயற்கை தான் பெஸ்ட். எங்க அக்கா சொல்லிட்டாங்க சார், இயற்கை தான் சொல்லிட்டாங்க. அதாவது அக்காவே சொல்லிட்டாங்க. இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்ல சார், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சொல்றப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 45 வயசு உள்ள ஒரு லேடி கால் பண்றாங்க. கால் பண்ணி, சார் இது மாதிரி எங்க வீட்டுக்காரர் வந்து சரியா பண்றதே இல்லை, அதனால எனக்கு கண்ட்ரோலும் பண்ண முடியல, அவர் வந்து பண்ணா பரவாயில்ல, அவர் பண்ண மாட்டேன்றாரு, என்னால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, வயசு 45. நான் சொல்றது அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆண் உறுப்பு மாதிரி வைப்ரேட்டரோட ஒரு மிஷினுக்கு தானே, அந்த மிஷின் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் நீங்க கேட்டதா தானே, அதை வாங்கி நான் யூஸ் பண்றேன், அதனால எனக்கு சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், பண்ணவே கூடாது. ஏன்னா அதான் சொன்னேன், இயற்கை பெருசா செயற்கை பெருசா? இயற்கை தான். இயற்கைக்கு மாற ஏதாவது செஞ்சேன்னா நம்மளுக்கு தேவையில்லாத நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் வரும். நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் வரும். அந்த மாதிரி சொன்னேன், அம்மா அப்படி பண்ணக்கூடாது. உங்க வீட்டுக்காருக்கு வயசு என்னன்னு கேட்டேன். அவருக்கு 52. 60லும் ஆண்மை உண்டு, அவர்கிட்டன்னு வாங்க, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவருக்கே உறுப்பு பெருசாக்கி உங்க கூட சந்தோஷமா இருக்க வைக்கிறேன். அது மாதிரி வைப்ரேட்லாம் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன் நம்ம இதை சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு பெண்களுக்கு அது மாதிரி பெண் உறுப்பு மாதிரி இருக்கா? என்ன சார்? பெண்களுக்கும் ஆண்களுக்கு எப்படி உறுப்பு இருக்கோ அது மாதிரி பெண்களுக்கு இருக்குதான். இல்ல இல்ல, இது இப்படிதான். நான் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதுவும் ஒரு சும்மா
சில பேர் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சாய்ஸ் மாதிரி தான். ஓ, செஞ்சு வச்சிருக்காங்களா? சொல்றது வந்து செயற்கையாமா. ஓகே ஓகே. இப்போ ஆண் உறுப்பை பத்தி பேசுறேன்ல, செயற்கையா தானே வைப்ரேட்டோட இருக்குதான். அதுதான் அதிருமா. சிரிக்கிறீங்க. அது மாதிரி பெண்களுக்கு கூட அது மாதிரி இருக்குது. ஆனா அதெல்லாம் வந்து உண்மையாலுமே அடிக்ட் ஆயிடுவாங்க. அதுக்கே அடிக்ட் ஆயிடுவாங்க. ஆமா. இப்ப கை பழக்கம் பண்றான்ல, கை அடிக்கிறான், அவனுக்கு அடிக்ட் ஆகிறான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தரையில போட்டு தேய்க்கிறான் உறுப்பை. என்னத்த எதை போட்டு கசிக்கிறானுங்க, நசிக்கிறானுங்க, எல்லாம் பண்றாங்க. பண்ணாத ஆம்பளை பசங்க அத்தனை பேர் கிடையாது. பண்ணி தொலைகிறீங்க, ஏன் பண்றீங்க அப்படி நானும் நானும் கேட்டாச்சு, சாரும் கேட்டாச்சு, அணுவும் சொல்லாச்சு. நீங்க என்ன சொல்றது போட்டு தேய்க்கிறாங்களாட்டும். சகானா சார், உறுப்பு வந்து லப்பர் மாதிரி. எப்படி லப்பர் என்ன ஆகும்னா இஸ்தா நீட்டா வரும், வெயில்தான் அப்படி வரும், அது மாதிரி உணர்ச்சி வந்தா நீட்டாகும், உணர்ச்சி அடைக்கிட்டா சின்னதா சுருங்கி போயிடும். இது வந்து ஒரு அபூர்வமானது, கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஆண் உறுப்பு எந்த உறுப்புமே சின்னதாகிறது இயற்கையா பெருசாகவே ஆகாது. தண்ணி ஊத்தி வளர்த்து அது ஆளாகும் போது பெருசா ஆகும். ஆனா இந்த உறுப்பு மட்டும் தும்மாந்தோண்டு இருக்கும், ஆனா இவ்வளவு பெருசு வந்துடும். நார்மலா இவ்வளவு பெருசு இருக்கும், அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கிஃப்ட். அந்த உறுப்பை எப்படி பாதுகாக்கணும்ன்றது தெரியல, எந்த பசங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்பா? நான் சொல்லி பாத்துட்டேன், கையெழுத்து பாத்துட்டேன். ஏன்பா? கேளுங்கப்பா, சொல்றது கேளுங்கப்பா. அப்படியே இருக்கும் போது இந்த உறுப்பு என்ன பண்றாங்க, கசக்கி நசுக்கி சுருங்கி போச்சா. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணோம், டாக்டர் எனக்கு 45 வயசு ஆகுது, எனக்கு உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வைப்ரேட் உள்ள மிஷினை யூஸ் பண்ணட்டுமான்னு கேக்குது. அதுக்கு காரணம் தப்பு. நீங்க ஒழுங்கா இருந்தா அவங்க ஏன் அப்படி பண்ண போறாங்க? அதான் சார், ஆண்கள் கரெக்டா இருந்தாக்கா அவங்க அந்த தப்பு பண்ண போறாங்க இல்லையா சார்? சரி, நான் சார சொல்ல கிடையாது, உங்களதான் சொல்ல வரேன். அந்த தப்ப யார் பண்றாங்க அப்படின்னா சிறு வயதுல இளைஞர்கள் பண்றாங்க. அவங்களுக்கு தான் இந்த சிறு வயதில் பண்றதால வயதாகும் போது அந்த பவர் போயிடுது. அதுக்கப்புறம் இயற்கையா சர்க்கரை வருது, அதுல பவர் போயிடுது. எல்லாருமே சுகர் தான் சார். ஆமா, வருது சுகர். பெரும்பாலும் இயற்கையான உறுப்பு மட்டும்தான் நீங்க செக்ஸ் பண்ணா உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஆனா செயற்கையா போனீங்கன்னா அணு கேட்ட மாதிரி இந்த மாதிரி மெசேஜ்ல கேட்டாங்கன்னு சொல்லுவோம் பொண்ணு. அப்ப பார்த்தலாம் அது மெசேஜ் இல்ல, உண்மைதாமா, கமாண்ட் தாமா நானும் சொல்றேன். கமாண்ட்ல கேட்ட கேள்வி அணு கமாண்ட்ல கேட்ட கேள்வி சொல்லும். அந்த கமாண்ட் என்ன சொல்றீங்கன்னா, நேச்சுரலா விரும்புங்க, செயற்கை வேண்டாம், இயற்கை தான் நல்லது. அது மாதிரி உள்ள பொருட்களால உங்க உடல் பாதிப்பு உண்டாகும். வைப்ரேட் போட்டு நீங்க வந்து ஒரு செக்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க கர்ப்பப்பை அந்த அதிர்வுல என்ன ஆகும் தெரியுமா, பிரச்சனை வரும், கேன்சர்லாம் வரலாம், வெள்ளைப்படுத்த நோய் வரலாம். அதெல்லாம் வேண்டாம். உங்க ஆண் உறுப்பு உங்க வீட்டுக்காரருக்கு சின்னதா இருக்குதுன்னா அதை பெருசாக்கிக்கலாம். அதுக்காக போய் செயற்கை பொருள்லாம் வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா இது விட்டுருங்க, அது தவறானது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கால் பண்றோம், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், வெளியூர்ல இருக்கோம், வெளி மாநிலத்தில் இருக்கோம், கால் பண்றோம், டாக்டர் சாருக்கு கால் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த கவலை எதுவுமே வேண்டாம். கீழே இருக்க நம்பர் 7200872006 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் ஆர் கால் எது வேணாலும் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, 7200872006 ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் பண்ணுங்க, உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க. அந்த நம்பர் வாட்ஸ்அப்லயே இருக்கு, வாட்ஸ்அப்ல காலோ மெசேஜோ பண்ணுங்க, கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து ரெஸ்பாண்ட் இருக்கும். வெளிநாட்டு வாழ் மக்கள் யாரும் வந்து இனிமே வந்து கால் போகல அப்படிங்கிற ஃபீலிங் வேணாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஆர் டெக்ஸ்ட் எது வேணாலும் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து டாக்டரோ இல்ல வேற யாராவது வந்து பார்த்தவங்க உடனே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல கால் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து தீர்வு இருக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது. ஸோ இன்னொரு பிரச்சனையோட அதுக்கு சொல்யூஷனோட நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனு, சகானா, நம்மளோட பழனி அடையா. நன்றி, வணக்கம்.